Taste the Daily. கோவையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்பவர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளிடம் கட்டாய வசூலில் ஈடுபட்ட திமுக பிரமுகரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிணத்துக்கடவு பேரூராட்சியின் 5வது வார்டு திமுக கழக செயலாளரும் நகர கழக செயலாளருமான KN கிருஷ்ணன் என்பவர் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டவர்களிடமும் சாலையோர கடைகளிலும் கட்டாய வசூலில் ஈடுபடுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சட்டவிரோத லாட்டரி விற்பனை செய்யும் ஒருவரிடம் 100 ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டிய போது அந்த நபர் வீடியோ எடுத்த போது இருசக்கர வாகனத்தில் சிட்டாக திமுக பிரமுகர் பறந்துள்ளார். தற்போது அந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? கிணத்து கடைக்குள்ள எங்கே வித்தாலும் பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, வேணா மாற்றி பேசுறீங்க. மாற்றி பேசாதண்ணா, சரிங்களா? அந்த கிணத்து கடைக்குள்ள விற்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்கள் 100 ரூபாய்க்குள்ள ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் கிணத்து கடைக்குள்ள விற்கணுங்கிறீங்க.